ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம மனசு ஒருமுகப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட மனசால நீ என்ன பாடம் படிச்சாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, வரைஞ்சாலும் சரி, பணம் சம்பாதிக்க போனாலும் சரி, ஒரு வேலை செய்ய போனாலும் சரி, உனக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும். அதுல சந்தேகம் கிடையாது. ஒரு சமயம் விவேகானந்தர் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறுல பசங்கள்லாம் என்ன பண்றான், துப்பாக்கியை வச்சுட்டு எய்ம் பண்ணி சுட்டுன்னு இருக்கான். அது என்னத்தை எய்ம் பண்ணி சுட்டான் அப்படின்னா, முட்டை ஓடு இருக்குல்ல, ஷெல், அந்த ஷெல்ல ஒரு நூல்ல கட்டி ஒரு கல் வச்சு அந்த தண்ணியோட மேல் பரப்புல வர மாதிரி, அப்போ அந்த தண்ணியோட அசைவு இருக்கும் இல்லையா, அலை, அந்தோட அசைவுல அது நேர அசைகிற மாதிரி லேசா அந்த இதை தொங்க விட்டு இந்த கரையில இருந்துட்டு அதை குறிப்பார்த்து சுடணும். இதுதான் அவளுக்குள்ள இருக்கிற போட்டி. இந்த பசங்க எல்லாம் எவ்வளவு முயன்று பார்க்கறா, ஒருத்தரால கூட அந்த முட்டை ஓட்ட கரெக்டா அடிக்க முடியல. இத அங்கிருந்தே பார்த்துட்டு வர்றார் விவேகானந்தர். கூப்பிடுறாரு, எல்லா மாணவர்களையும் கூப்பிடுறாரு. நீங்க துப்பாக்கி வைக்கிறது, எய்ம் பண்றது எல்லாம் கரெக்ட், ஆனா உங்களால அடிக்க முடிஞ்சுதா, ஏன் அடிக்க முடியல அப்படின்னு விசாரிக்கிறார். இல்ல, எங்களுக்கு இது பழக்கமாகல அப்படின்னு சொல்ற. இவர் வாங்கினார் துப்பாக்கிய, எய்ம் பார்த்து குறி பார்த்து அடிக்கிறார். ஒரே சுடுதான். அவர் கட்டி இருந்த ஒரு 6-7 முட்டை ஷெல்லும் பீஸா போயிட்டு. அப்போ இவர் அந்த பசங்கள்லாம் இவர்கிட்ட கேட்கிறா, உங்களுக்கு நீங்க துப்பாக்கி சூட்ல ரொம்ப வல்லவரோ, உங்களுக்கு எல்லாத்துலயுமே பாண்டித்யம் இருக்கே, கரெக்டா ஒரு தடவை கூட பிராக்டிஸ் பண்ணல, ஆனா கரெக்டா சுட்டுட்டேல அப்படின்னு அந்த சீடர்கள் பசங்கள் ட்ரைனிங் எடுக்கிறவாள்லாம் கேட்கிறா இவர்கிட்ட. நான் இப்பதான் முத உங்ககிட்ட இருந்து துப்பாக்கிய கையில எடுக்கிறேன், வாங்குறேன், ஒரே தரம் தான், இப்பதான் சுடுறேன். நீ என்ன வேலை செஞ்சாலும் மனச ஒருமுகப்படுத்தணும், உன்னோட கவனத்தை செதற விடக்கூடாது. நம்ம மனசு அலப்பாயும் இல்லையா, தியானம் பண்ணுங்கும் போது அப்படியே வரிசையா சீனா போயிட்டு இருக்கோம். நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம், நேற்றுக்கு என்ன பண்ணோம், இங்க போனோம், அங்க வந்தோம், இதுக்கு முன்னாடி நாம இதே தியானம் பண்ணும்போது என்னமோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கோம். அந்த மனசு அந்த கட்டுப்படாது. அதைத்தான் சொல்றா ஒருமுகப்படுத்து அப்படின்னு. கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவா. நீ உண்மையை பேசுறவனா இருந்தா கண்ணை பார்த்து பேசு, கீழே நிலத்தை பார்த்து பேசாத அப்படின்னு சொல்லுவா. நாமளும் அதே மாதிரி பழக்கத்தை வச்சுட்டோம்னா நமக்கு ஒருமுகப்படுத்துறது ரொம்ப ஈஸியா வந்துடும். இந்த ஒருமுகப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த கலையை நாம வளர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. தினம் ஒரு நிமிஷம் நம்ம ராமராமா சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு நிமிஷத்தை நாம மனச அலப்பாய விடாத கட்டுக்குள்ளர வச்சுக்கிறோமான்னு பார்க்கணும். ஒரே ஒரு நிமிஷம் தியானம், அத நன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த முறை 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் மௌன விரதம் ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் இருந்து பாருங்களேன். யாரா நல்ல பிஸியான டைம்ல, நீங்க சும்மா ஃப்ரீ டைம்ல சொல்லலை, நான் ஒரு 10 பேர் உங்களை சுத்தி இருக்கணும், ஒரு ஹால்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய பிராக்டிஸ ஆரம்பிச்சல்னா உங்களுக்கு பல விஷயம் அவ பேசுறது காதுல விழும். அப்போ நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கியாங்கிறது தான் ஒரு சின்ன டெஸ்ட்டுக்காக சொன்னேன். 1 நிமிஷம் நீ அவ பேசுறத கேட்டு ஆனா நீ ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே பெரிய சாதனை தான். இந்த மௌன விரதமும் கூட பழக்கத்துல வச்சுட்டா உங்களுக்கு ஹெல்த்தும் நன்னா இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், எல்லாம் ஜெகஜோதியா வந்துடும். நமக்கு எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. எதை பத்தியும் நீ ஏன் கவலைப்படுற, நீ யாரு கவலைப்பட அப்படிங்கறத அதையும் நினைச்சுக்கணும்.
அவன் கார்த்தால இன்னைக்கு எழ வச்சிருக்கான் நம்மள படுக்கையிலேருந்து. அதுக்கு ஒரு நன்றி. கார்த்தால சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு நன்றி. அவனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றேன். அப்பா நான் இதுதான் சாப்பிட்றேன் அப்படின்னு காட்டிட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நன்றியை சொல்றேன். திரும்ப இன்னைக்கு அரை நாள் பொழுது போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாத திரும்ப நன்றி இறைவான்னு சொல்றேன். சாயங்காலம் அந்த பிஸியா இருக்கிற நேரம் ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க, இந்த மனசை ஒருமுகப்படுத்துறது ரொம்ப ஈஸி ஆயிடும். 4:30லேருந்து 6 பிரதோஷ நேரம் அந்த ஒரே ஒரு நிமிஷம் விளக்க ஏத்தி ஜோதியை பார்த்துட்டே இருந்தா போறோம். தீபமங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு நாம பார்த்துட்டே இருந்தா போறோம். அந்த ஜோதியை மட்டும் பார்க்கணும். இல்ல உனக்கு பிடிச்ச சுவாமி படம் ஏதோ ஒண்ணு அதை பார்த்துட்டே ஒரு நிமிஷமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணினா போறோம். உங்களுடைய மனசு ஒருமுகப்படுத்துறது நன்னா தெரியும். இதுல இருந்தே சின்ன சின்னதா நாம பிராக்டிஸ் ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணம் நம்ம வசமே ஆயிடும். அப்புறம் எல்லாத்துலேயும் ஜெயமே ஜெயம்தான், அதுல சந்தேகம் கிடையாது. எல்லாரும் உங்ககிட்ட வந்து கேட்பா, நீ எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ண, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணன்னு. இது ப்ராக்டிஸ் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. உனக்கு பிடிச்சதை செய். உனக்கு நன்னா வாயை திறந்து பாடணுமா பாடு. அப்போ அதெல்லாம் யாரும் இல்லாதப்போ செய். யாரும் முகம் சுளிக்காத மாதிரி இருக்கணும் உன்னோட பிஹேவியரும். அதனால எல்லாரும் போன உடனே ஒரு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு உட்காந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி பாடி பழகு. இந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் அவசியம் இப்போ. ஏன்னா நம்ம கவனம் எங்கேயோ இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வேற என்னமோ செய்யும். அப்போதான் எல்லா தப்புமே நடக்கிறது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.